படம் ஆரம்பிக்கும் போதே யுவராஜ் தான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தார். எங்கள் ப்ரொடியூசர் சொன்னார், சார் உங்களுடைய இது என்ன ஞாபகம் இருக்குமான்னு தெரில, இது எவ்வளோ போகும்ட்டு. சார் உங்கள் இதை கண்டிப்பாக இந்த படம் மேலே என்னோட நம்பிக்கை வச்சது இந்த ப்ரொடியூசர்ஸ் 2 பேரும் தான். அவங்க தான் இது மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சாங்க. சார் இது நல்லா வரும் சார். எனக்கு சுந்தரபாண்டியன் உங்களை எப்படி எல்லாருக்கும் பிடிச்சதோ, சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் உங்களுக்கு எப்படி பிடிச்சதோ, இந்த படத்தில் வர தர்மதாஸ் கேரக்டர் எல்லாருக்கும் பிடிக்கும் சார்னு தேட்டரில் போய் பார்க்கும்போது அதை உணர்ந்தோம். ஒவ்வொரு தேட்டரும் படும்போது மக்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் குடும்பமாக ஒரு தேட்டரில் படம் பார்க்குறேன். எல்லாம் ஓடிடியில் இருக்காங்க, வீட்டில் இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். நல்ல படம் கொடுத்தா அவங்க வர்றாங்கன்றது இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இது எனக்கு தான். அப்போ எல்லோரும் தெரிஞ்சுக்கணுங்க. அப்போ ஃபேமிலியாக வர்றாங்க, ஏன்னா இவ்வளோ வர்றாங்க அப்படின்னும் போது அவங்க நல்ல படம் இந்த மாதிரி குடும்பத்தோடு ஒரு படம் பார்க்கலான்ற நம்பிக்கை கொடுத்துருக்கு. ஒரே மாதிரி படம் பண்ண வேணாம், டிஃப்ரெண்ட்டாக படம் பண்ணலாம், ஜானர் ஆஃப் படம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இந்த படம் கொடுத்துருக்காதான் நான் நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் ஃபேமிலி தேட்டருக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க. பெரிய குடும்பம் என்றைக்குமே அப்போ இருந்து இப்போ இருந்து ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா நாங்களும் தேட்டர் வச்சுருக்கோம். அந்த தேட்டர் கவுண்டர் பின்னாடி நான் உட்காந்துருக்கும்போது லேடிஸ் கவுண்டர்லாம் கூட்டம் வரும், பயங்கரமாக இருக்கும், கூட்டங்களாக நிற்கும். நாங்கள் சின்ன வயசில் உட்காந்து பார்ப்போம். அப்போ டிக்கெட்டில் உள்ளவங்களாம் சொல்லுவாங்க, எந்த படம் பெண்களுக்கு பிடிச்சி தாய்மார்களுக்கு பிடிக்கிற படங்கள்லாம் சூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு அப்போ இருந்து சொல்கிறாங்க. அது இப்போ வரைக்கும் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது.